உங்க லைஃப்ல கோஸ்ட் ஹவுஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா கோஸ்ட் ஷிப் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அட்லாண்டிக் ஓஷன்ல ஒரு கப்பல் தனியா நின்றுட்டு இருக்கு. அதுக்குள்ள போய் பார்த்தா கார்கோஸ் ஃபுட் எல்லாமே சேஃபா தான் இருக்கு. ஆனா அந்த கப்பலுக்குள்ள ஒருத்தர் கூட இல்ல. இதை பத்தி தான் சொல்லுது த கோஸ்ட் மேரி செலஸ்டி. மேரி செலஸ்டின்னு ஒரு சரக்கு கப்பல் நியூயார்க்ல இட்டாலிக்கு அல்கால் பேரல்ஸை எடுத்துட்டு போயிட்டு இருந்துச்சு. 1879ல அந்த சைடா வந்த ஒரு பிரிட்டிஷ் கப்பல்ல இருக்கிற மக்கள் ஒரு கப்பல் தனியா இருக்கிறத பாத்திருக்காங்க. இந்த கப்பலுக்குள்ள போய் பார்த்தா கார்கோஸ் எல்லாமே சேஃபா தான் இருந்துச்சு. 6 மாசத்துக்கு தேவையான ஃபுட் சப்ளைஸும் இருந்துச்சு. ஆனா இந்த கப்பல்ல இருந்த கேப்டனும் அவரோட ஒய்ஃபும் அவங்க கூட இருந்த 7 க்ரூ மெம்பர்ஸும் காணும். லாக்ஸ் செக் பண்ணி பாக்குறப்ப லாஸ்ட் என்ட்ரி 10 நாளைக்கு முன்னாடி இருந்துச்சு. க்ரூ மெம்பர்ஸ் மிஸ்ஸிங்க பத்தி நிறைய தியரிஸ் இருந்துச்சு. பைரட்ஸ் இவங்களை அட்டாக் பண்ணிருக்கலாம், அதுல இவங்க இறந்துக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா ஃபுட் சப்ளைஸையும் கார்கோஸையும் யாரும் டச் கூட பண்ணல. இன்னும் சில பேர் சொன்னாங்க அல்கால் பேரல்ஸ்ல லீக்கேஜ் இருந்திருக்கலாம், அதுல எக்ஸ்ப்ளோஷனுக்கு பயந்து அவங்க எஸ்கேப் ஆயிக்கலாம்னு. எஸ்கேப் ஆயிருந்தா திரும்ப ஏன் அவங்களை யாருமே பார்க்கல. இன்னும் சில சூப்பர் நேச்சுரல் தியரிஸும் இருக்கு. இதுக்கு காரணம் கோஸ்டா இருக்கலாம், சீ மான்ஸ்டரா இருக்கலாம், ஏன் அன்சீன் கர்சா கூட இருக்கலாம்னு சில பேர் சொன்னாங்க. எது எப்படியோ அந்த க்ரூ மெம்பர்ஸோட மிஸ்ஸிங் இன்ன வரைக்கும் சால்வ் பண்ண முடியாத மிஸ்டரியா தான் இருக்கு.